friends, welcome to Sumathi Healthy Foods. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கருவாட்டு குழம்புங்க. கருவாட்டு குழம்பு வந்து கண்டிப்பா நான்வெஜ் பிரியர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து தூத்துக்குடி ஸ்பெஷல். நாங்க வந்து தூத்துக்குடி மாவட்டம் ரொம்ப டேஸ்டா பண்ணுவேன். இது வந்து துண்டு கருவாடு இன்னைக்கு பண்ண போறோம். கருவாட்டு குழம்புல வந்து இன்னைக்கு முட்டையெல்லாம் உடைச்சு ஊத்தி ரொம்ப சூப்பரா கிராமத்து ஸ்டைல்ல பண்ண போறோம். இது எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வந்துருங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து நெல்லை ஸ்பெஷல் கருவாட்டு பொரியல் ஒன்று அப்லோட் பண்ணிருக்கீங்க. அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி சீலா மீன் கருவாட்டில் தான் பண்ணுறேன். இது வஞ்சரம் கருவாடு. அது 100 கிராம் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் முருங்கைக்காய், பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தேங்காயும் வெங்காயத்தையும் அரைச்சி வச்சுக்கணும். ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 2 கத்திரிக்காயை நீள நீளமாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அப்புறமா முட்டை உடைச்சி ஊற்றுவோம் லாஸ்ட்டில். அதுதான் இதோட ஹைலைட்டு. இன்றைக்கி வந்து நம்ம இந்த கருவாட்டு குழம்பு வந்து மண் பாத்திரத்தில் தான் பண்ண போகிறோம். சட்டி சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஒரு 2 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக பார்த்து நல்லா சின்னதாக கட் பண்ணி அதையுமே உள்ளே சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 6 பச்சை மிளகாய் நல்லா கீறிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கருவாட்டு குழம்புன்றதுனால 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வத்தல் பொடி வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. அதையுமே உள்ளே சேர்த்துட்டு மல்லித்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் தான் இந்த குழம்புக்கு வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் மல்லித்தூள் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி வந்து 2 கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன். இந்த லெமன் சைஸ் புளியை அதை ஊற்றிட்டு அது லைட்டாக கொதி வர்றதுக்கு முன்னாலேயே அந்த தண்ணி நல்லா சூடாகிறதுக்கு முன்னால் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த அந்த கத்திரிக்காய்களை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காயையும் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. லைட்டாக இப்படி ஓப்பனில் இருக்கிற மாதிரி மூடி வச்சுட்டு அதை வேக வச்சுக்கோங்க. கொதிக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்ததுக்கு அப்புறமா ஒரு பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு, அந்த தேங்காய் வெங்காயம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு வந்து நல்லா மையாக அரைச்சி வச்சிடணும். அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணியை நல்லா அலசிட்டு உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த தேங்காய் பேஸ்ட்டு வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நல்லா கொதித்து இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம். இது வந்து துண்டு கருவாடு மட்டும் இல்லை, மத்தி கருவாடு, சாலை கருவாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதுக்குமே இதே மெத்தடில் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவாட்டு குழம்புல வந்து முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி பண்ணுறது வந்து தூத்துக்குடி அந்த சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸாக பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம முட்டை சேர்க்கணும். அப்போ காய் எல்லாமே ஆல்ரெடி 75% மேலே வெந்திருக்கும். இப்போ முட்டையை எடுத்து முட்டையை ஊற்றும்போது தீயை வந்து நல்லா சிம்முக்கு கொண்டு போயிடணும். ஹையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம முட்டை ஊற்றும்போது அது வந்து பிரிஞ்சு போயிடும். முட்டை வந்து நல்லா ஒன்றா சேர்ந்து வேகாது. இப்போ நம்ம உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அது தக்கன ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு அதை மூடி வச்சுக்கோங்க. சிம்மிலே இருக்கட்டும். முட்டை ஊற்றுனதுக்கப்புறமா தீ வந்து ஹைக்கு கொண்டு போயிடக்கூடாது. இப்போ அந்த லைட்டாக குழம்பு எடுத்து அந்த முட்டைக்கு மேலே அப்படி லைட்டாக ஊற்றிட்டிங்கன்னா குயிக்காக வெந்துடும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் சிம்மிலேயே. இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே கலக்கக்கூடாது. ஒரு ½ அன் ஹவராவது இருக்கணும், அப்படியே இருக்கணும் குழம்பு. அப்போ தான் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு அது எல்லாமே ஒரு ½ மணி நேரமாவது வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. நல்ல இந்த குழம்பு வைக்கும்போது அப்படியே ஒரு 2 வீட்டுக்காவது அவ்வளோ சூப்பராக நல்ல ஸ்மெல் அடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட சொல்லுங்கள். தேங்க்யூ.